அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது அக்குபஞ்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கைடு. நம்ம குரு வர்மம் அகாடமி சாய்பாபா காலனில வெங்கடாபுரத்துல அவிலாக்கணம் பக்கத்துல இருக்காங்க. இங்க அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா தெராப்பி, டான் மருத்துவம், முத்ரா தெராப்பி, ஒய்என்எஸ் ட்ரீட்மெண்ட், how to live happily along with the nature, flower medicine பற்றி மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கிளாஸஸ் நடக்கிறோங்க. அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி மூலமாக புதிய நூல் ஒன்றை வெளியிட இருக்கிறோம். அந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் தகுதி தேர்வு கையேடு, அக்குபஞ்சர் எலிஜிபிள் டெஸ்ட் கைட் மேனுவல், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அத்தனை ஹீலர்ஸ் ப்ளஸ் அக்குபஞ்சர் முடித்தவங்க, பட்டயம், டிப்ளமோ, மாஸ்டர், டாக்டர் எல்லாம் இருக்கும். இன்னும் நமக்கு இது வரைக்கும் கவுன்சில் ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் given permission, taken up steps to form the separate council for acupuncture therapy. அதுவும் போக ரீசெண்டாக the central government has approved our acupuncture as a allied services, allied medical services மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தனியாக அக்குபஞ்சர் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுற இந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே we have to write eligibility test எழுத வேண்டி வந்தாலும் வரும். ஏன்னா ஆல்ரெடி முடிச்சவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு மினிமம் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு அதில் பாஸ் பண்ணால் நமக்கு தேர் கிவிங் செப்பரேட் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, யூனிக் நம்பர், ஐடி நம்பர். அதை வச்சுட்டு நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இனிமே வரக்கூடிய அக்குபஞ்சர்களுக்கு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் பழசு முடிச்சவங்களுக்கு நம்ம we have to do the acupuncture eligible test எழுதி எப்படி மகாராஷ்டிரா கம்ப்யூட்டர் தனியாக கவுன்சில் ஃபார்ம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நமக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான இது வித்தின் ஒரு 3 to 4 months இல்லை 6 monthsக்குள்ளேயோ நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எதிர்கொள்ளணும். we have to ready, we have to make it ourselves ready to face the eligibility test. அந்த நேரத்தில் கடைசியில் அவசரப்பெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. டெய்லி 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் டெஸ்ட் கோத்ரூ பண்ணால் போதும். நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. மினிமம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 40 மார்க் எடுத்தால் போதும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அக்குபஞ்சர் அடிப்படை அறிவியல் பேசிக்கு, 2வது அக்குபஞ்சர் சர்ஃபேஸ் அனாட்டமி, நம்ம புள்ளிகள்லாம் எங்க இருக்குது, உடல் கூறுவியல் சொல்றோம் இல்லையா, உடல் கூறுவியல். 3வது நோயறிதலும் சிகிச்சையும். 4வது பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் லொகேஷன், ஒரு டிராயிங் போட்டு நம்ம புள்ளிகளை காமிச்சு இந்த பண்ணலாம். இதுல ரெலவெண்டா ஒவ்வொன்றும் 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் வரும். அதுல பாஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னன்னு பார்க்கலாங்க. இந்த அக்குபஞ்சர் புக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. கம்பைண்டா ஒரே புக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்கோங்க. இதுல என்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம்னாக்கா, அக்குபஞ்சர் அடிப்படை அறிவியல், பேசிக்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் சயின்ஸ், அது சார்ந்த கேள்விகள், மல்டிபிள் சாய்ஸ். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் உடற்கூறியல், சர்ஃபேஸ் அனாட்டமி. 3வது ராஜ உறுப்புகள், அதாவது பாடி ஆர்கன்ஸ், நம்மளோட 12 ராஜ உறுப்புகள், அதை பற்றியான கேள்விகள், ரெலவெண்டா கேள்விகள். நோய் அறிதலும் மற்றும் சிகிச்சை, அக்குபஞ்சர் தெரபெட்டிக்ஸ். கடைசி சாப்டர் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளிகள் இருப்பிடம், லொகேஷன் ஆஃப் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். இது போக மாடல் கொஸ்டின்ஸ் ஒரு 5 செட்டு இந்த புக்கில் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வித் ஆன்சரோட கம்பைன் பண்ணி
இந்த புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரே புக்கில் ஆங்கில கேள்விகளும் இருக்கும், அதற்கு கீழே தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த புக்கை படிச்சுட்டு வர்றப்போ, ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் கஷ்டப்படாமல் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். பட் சில இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸை விட டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு தான் மார்க் போடுவாங்க. அதனால வந்து as per சிலபஸ் படி as per புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் ஜி ரமேஷ், எம்பி பிஹெச்டி மாஸ்டர் அக்குபஞ்சர். நான் குருவர்மம் அகாடமி அப்புறம் அக்குபஞ்சர் அகாடமி நடத்திட்டு வரேன். 38 டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 641025. ஃபோன் நம்பர் 9894981730. என்னோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா grameshgroup2003@gmail.com. என்னோட யூடியூப் சேனல் மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் நிறைய அப்பப்போ வந்துடும். நிறைய ஹெல்த் டிப்ஸ் போட்டிருக்கோம், முத்ரைஸ் பற்றி போட்டிருக்கோம், வர்மாஸ் பற்றி போட்டிருக்கோம். என்னென்ன லேட்டஸ்டா எல்லாருக்கும் அக்குபஞ்சர் மெட்டீரியல், அக்குபஞ்சர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்றேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees வருதுங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 280 பேஜ் பண்ணுறது. இது 100 rupees கொரியர் எக்ஸ்ட்ரா வரும். சில பேஜஸ் சாம்பிள் பேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லங்ஸ், ட்ரிபிள் வார்னர், நுரையீரல், மண்டலம், பெருங்குடல், இருதயம், சிறுகுடல், இருதய மேலுறை, இரைப்பை, மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பைன்னு சொல்லிட்டு 12 ராஜகுருக்கள், அதோட இனவிருத்தி மற்றும் ஆளுமை சக்தி 14 சக்தி நாளங்கள் பற்றி ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ். அப்புறம் அடிப்படை அறிவியல் அக்குபஞ்சர் பேசிக்ஸ், அந்த டாபிக்ல கேள்விகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. நோய் அறிதலும் சிகிச்சையும், தெராபெட்டிக்ஸ், ட்ரீட்மெண்ட். அப்புறம் உடற்கூறியல், சர்ஃபேஸ் அனாட்டமி, நம்ம புள்ளிகள் எங்க இருக்குது அப்படிங்கிறத கேள்வியா கேட்பாங்க, அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் லொகேஷன் ஆஃப் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், படங்கள் போட்டு புள்ளிகளை காமிச்சு அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய சில புள்ளிகளை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் குயிக் ரெஃபரன்ஸ், சின்ன சின்ன சார்ட், ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் போலாங்க. உறுப்புகள் சார்ந்த கேள்விகள், சில எக்ஸாம்பிள்ஸ் பேப்பர். நுரையீரல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த சக்தினாலும் தோல் உபாதைகளை நீக்க உதவும், விச் மெரிடியன் யூஸ் டு ட்ரீட் ஸ்கின் டிசார்டர்ஸ். சிறுநீரகம், இருதயம், நுரையீரல், பித்தப்பை, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்கு. நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா லங்ஸ். அப்புறம் நுரையீரல் சக்தி நாளத்தின் வெளி உறுப்பு எது? வாட் இஸ் த சென்ஸ் ஆர்கன் ஆஃப் தி லங் மெரிடியன்? நம்ம லங்ஸ் எடுத்தீங்கன்னா நோஸ் அப்படின்னு வருது. லங்ஸ் எடுத்தீங்கன்னா மூக்கு தான் நம்மளோட வெளி உறுப்பு. அது ஆன்சர் நம்பர் 4 கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜிங் ரிவர், அதாவது கிணற்று புள்ளின்னு, அந்த காற்று புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளி எத்தனாவது புள்ளி என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன், அது எலிவேட். இதே ட்ரிபிள் வார்னர் எடுத்தீங்கன்னா ஒற்றை தலைவரியை சரி செய்யும் ட்ரிபிள் வார்னர் புள்ளி எது? பாயிண்ட் டு ட்ரீட் மைக்ரேன் இன் ட்ரிபிள் வார்னர். இந்த கப்புல்ட் ஆர்கன் ஆஃப் தி ட்ரிபிள் வார்னர் மெரிடியன், அதோட இணை உறுப்பு என்ன? புறங்கையில் மணிக்கட்டு ரேகையில் இருந்து சக்தி மண்டலத்தில் 3 சுன் தூரத்தில் உள்ள புள்ளி எது? இது மாதிரி லொகேஷன் TW6. இது மாதிரி ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு உறுப்புலையும் ஒரு 40 கொஸ்டின் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். பெருங்குடல், லார்ஜ் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா பெருங்குடல் சக்தி நாளத்தில் உள்ள மொத்த புள்ளிகள் எத்தனை? 9, 20, 45, 60. Time of maximum flow, energy flow in the large scale, அதாவது ஹராரே டைம். சக்தி நாளத்துல எப்ப சக்தி நிறைய பெருங்குடல் 5 to 7. ஹராரே பாயிண்ட், அதோட நேர சுழற்சி புள்ளி, அதாவது சொந்த புள்ளி, லோக்கல் பாயிண்ட், அதாவது எலிமெண்ட் பாயிண்ட் சொல்ல இல்லையா, அதுதான் வந்து ஹராரே பாயிண்ட். அதோட ஹார்ட் எடுத்துக்கங்க,
திடீர் பேச்சில் போய் சரி செய்ய உதவும் இருதய சக்தி நாளத்தில் உள்ள புள்ளி அது. The point used in sudden loss of voice on heart. அப்புறம் இன்சமானியா தூக்கமின்மைக்கு பயன்படக்கூடிய புள்ளி அது. அப்புறம் கனெக்டிங் டிஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஹார்ட் ஆர்கன், இருதயம் பராமரிக்கும் உடல் உறுப்புகள், இரத்த குழாய்கள் மற்றும் மூளை, பிரைன்ஸ். லிவர் எடுத்துட்டோம்னாக்கா செடேஷன் பாயிண்ட், அதாவது செடேஷன் பாயிண்ட்ங்கிறது சன் பாயிண்ட், ஸ்டே புள்ளி சொல்லுவோம், அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இணை சக்தி நாளத்தை இணைக்கும் புள்ளி அது லியோ கனெக்டிங் பாயிண்ட். இது வெரைட்டிஸ் ஆஃப் பாயிண்ட்ல வரும், இது வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல வரும். ஸோ லியோ கனெக்டிங் பாயிண்ட்னா என்ன, அதாவது பிரைம் மெரிடியன்ல இருந்து துணை மெரிடியன் LULI, லங்ஸோட மெயின், அதோட துணை மெரிடியன் வந்து LI, அதுக்கு இணைக்கக்கூடிய புள்ளி என்ன. அதே மாதிரி கல்லீரல் சக்தி நோக்கி புள்ளி என்ன. அதே மாதிரி எக்ஸைக்ளப்ட் புள்ளி என்ன. எக்ஸைக்ளப்ட் புள்ளிங்கிறது எமர்ஜென்சி பாயிண்ட், அக்யூட், திடீரென ஏற்படக்கூடிய வழிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய புள்ளி அது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இதுல ஒவ்வொரு 14 புள்ளி 12 புள்ளி இருக்கும் ஒவ்வொரு புள்ளி. இதை நம்ம எழுதி பார்த்து நம்ம பணம் கொடுக்கணும். அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அக்குபஞ்சர் நீரில் போடும்பொழுது ஏற்படக்கூடிய மதமதப்பு, பாரமான உணர்ச்சி, எரிச்சல் எதை குறிக்கிறது? தொடு உணர்வு, அதாவது சக்தியை உணர்வு, ஃபீலிங் ஆஃப் தி QI. அக்குபஞ்சர் சி இன் அக்குபஞ்சர் அக்கார்டிங் டு இந்தியன் பிலாசபி, அக்குபஞ்சரில் உயிர் சக்தி என்பது இந்திய தத்துவத்தை போல அழைக்கிறது. நம்ம தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பிராணசக்தி சொல்றோம். நம்பர் ஆஃப் இன் சேனல் உடம்புல எத்தனை இருக்கு? 6. நம்பர் ஆஃப் யாங் சேனல் எத்தனை இருக்கு? 6. இந்த மாதிரி சில சாம்பிள் எடுத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அக்குபஞ்சர் டிசீஸ் இஸ் டியூ டு தி இன்அடிக்வேட் சர்க்குலேஷன் ஆஃப். அக்குபஞ்சர் படி நோய் என்பது கீழ்காணும் எவற்றின் சுழற்சி பற்றாக்குறை. இதுல பாத்தீங்கன்னா உயிர் ஆற்றல். இன்ஹெரிட்டட் QI ஃப்ரம் தி பேரண்ட், பெற்றோரிடம் இருந்து வரக்கூடிய உயிர் சக்தி என்ன? ஜின் QIன்னு சொல்றாங்க. QI ஃபார்ம்டு ஃப்ரம் இன்ஹேல்டு ஆக்சிஜன் அண்ட் ஃபுட், நாம் சுவாசிக்கும் பிராணம் மற்றும் உண்ணும் உணவு மூலம் வரும் சக்தி எது அப்படின்னு. நம்மளோட காத்துல இருந்து வரக்கூடிய நமக்கு சக்தி எது? இந்த QI receipt from the air is called the QI. இது மாதிரி இதுல வந்து ஒரு 180 கொஸ்டின் நம்ம பேசிக்ஸ் இருக்கு. அக்குபஞ்சர் நோய் அறிதலும் மற்றும் சிகிச்சை முறை, அக்குபஞ்சர் தெரபெட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து நம்ம என்னன்னு தெரியும். எக்ஸைக்ளோட் பாயிண்ட்னா என்ன, ஜிங்குவல் பாயிண்ட்னா என்ன, டிஃபரெண்ட் டைப்ஸ், எந்த புள்ளி எதுக்கு யூஸ் பண்றோம், ஆவி புள்ளிகள் என்ன, கமாண்ட் பாயிண்ட்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி குழுவிற்கு உருவும் புள்ளி என்ன, இறப்பை சக்தியிலான காது நரம்ப தலைவலி, அதாவது ட்ரைஜெமினல் நியூராலஜி பயன்படக்கூடிய பர்டிகுலர் கொஸ்டின் ஸ்டமக் சக்தினால, ஸ்டமக் கூட மெரிடியன்ல கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் தலைவலி எது யூஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக கேட்பாங்க. The types of patients one should not treat with acupuncture. எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அக்குபஞ்சர் மெனிடெனிஸ், அக்யூட் மெனிடெனிஸ், ஹார்ட் அட்டாக்கு, சர்ஜிக்கல் கண்டிஷன் பண்ணிருக்கவங்க, ஹார்ட் அட்டாக் பண்ணிருக்கவங்க, இந்த ரத்தம் வந்து நிற்காத ஆளுங்க, ஸோ இந்த மாதிரி ஆளுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிகிச்சை முறையில் வரக்கூடிய கேள்விகள். இதில் ஒரு 175 கேள்விகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அனாட்டமி, நம்ம உடம்புல பற்றி அனாட்டமி பற்றி படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தனி சாப்டருங்க. இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. இறப்பை சக்தி நாளத்தில் இருந்து உள்பக்கம் 2 சுன் தூரத்தில் வயிற்றில் ஓடும் சக்தி நாளம் மெரிடியன் that runs medial to stomach channel on the abdomen அப்படி கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெம், இதான் முதுகு நடுவில் சென்டர்ல போறதுனால, வயிறுல போறதுனால அதுல இருந்து 2 சுன் தள்ளி நமக்கு இறப்பை இருக்குது. அதனால அதை எழுதுறோம். Distance between right stomach meridian and left kidney meridian on the chest. வலது இறப்பை சக்தி நாளம் மற்றும் நெஞ்சு பகுதி இடது சிறுவன் கேப் என்ன? 4 சுன், 6 சுன் கேப் இருக்கு. அதே மாதிரி DU14க்கும் UB11 பின்னாடி முதுகுல DU14 UB11 தூரம் என்னன்னு கேட்குறாங்க. 1.5 சுன். மீடியல் ரன்னிங் இன் தி மிட் பப்புலரி லைன், கண்மணி நறுக்கோட்டிற்கு நேராக செல்லக்கூடிய சக்தி நாளம் எது? அது இறப்பை. ஸ்டமக் தான் வந்து நம்ம கண்ணில் ஸ்ட்ரெயிட்டா போகுது. மெரிடியன் லொக்கேட்டட் 3.5 சுன் மீடியல் டு SP15.
SP15 இருந்து உள்பக்கம் 3.5 தூண்லேருந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். SP15 வந்து 4 தூண் தள்ளி இருக்குது, 3 தூண் தள்ளி உள்ள 0.5 தூண் தள்ளி உங்களுக்கு சிறுநீரகம் போடுவாங்க. சிறுநீரகம் லோக்கல் பாயிண்ட் ஆஃப் எஸ்ஐ மெரிடியன் ஓவர் மேக்ஸிலா, முன் கண்ண எலும்பில் சிறுநீர் உள்ள பக்கத்தில் உள்ள சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SI18 இந்த மாதிரி பார்க்குறோம். அப்போ அக்குபஞ்சர் புள்ளிகள் இருப்பிடம், லொகேஷன் ஆஃப் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு அந்த 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் ஐடென்டி பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா LI1 இருக்குது, LI2 இருக்குது, LI3 இருக்குது, LI4 இருக்குது. இதில் LI4 இதுன்னு நம்ம ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை P3 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து P1, இது P2, இது H1, இது H3, இது LU1, LU2, LU5, இது LU3, LU4. ஸோ P3 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நரம்புக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய புள்ளி வந்து P3. ஸோ ஸ்கொயர் இந்த டைம். அடுத்து PC7 எடுத்தீங்கன்னா ரிஸ்ட்ல நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி PC7, இந்த ட்ரையாங்கிள் சைஸ். நீங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் இந்த இதுக்கு வந்து கலர் கொடுத்துருப்பாங்க, சரியான கலரை டிக் செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இங்க ரெட் இருக்கும், இங்க மஞ்சள் இருக்கும், இது மாதிரி எல்லாமே ஒரே சிம்பிளா இருக்கும். பட் கலர் பார்த்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கும். இது வந்து ரெட்டு, இது வந்து ரெட்டு, எல்லோ, இது வந்து கிரீனு, அந்த மாதிரி கலர்ல இருக்கும். அதை கலர் பார்த்து சொல்லுங்க. நமக்கு தெரிய வேண்டியது எங்க லொக்கேஷன் தெரிஞ்சா. அப்புறம் இந்த மாதிரி GB21 அப்படின்னால கழுத்து பக்கம் போயிடும் உள்ள. GB21 வந்து ரவுண்டு, இந்த ரெண்டுக்கும், அதாவது தோள்பட்டைக்கும் கழுத்துக்கும் நடுவில் மேல ஹையஸ்ட் பாயிண்ட் GB21. இதுல 4 புள்ளி இருக்கு. இதுல வந்து GB20, DU14, SI15. ஸோ இதுல வந்து 3 புள்ளி இருக்குது. இது எந்த புள்ளின்னு கேட்பாங்க. அப்புறம் குயிக் ரெஃபரன்ஸ், ஈஸியா மனப்பாடம் பண்ணக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணுங்க. இது டிரான்ஸ்போர்டேஷன் பாயிண்ட்ஸ், அதாவது எலிமெண்ட் பாயிண்ட்ஸ், மூலக புள்ளிகள். இது வந்து இன் உறுப்புகளோட மூலக புள்ளிகள் கொடுத்துருக்கிறோம், யாங் உறுப்போட மூலக கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒரு 10 சார்ட் ஆட் பண்ணி PC பாயிண்ட் என்ன, செல்வாக்கு புள்ளிங்க, ஆவி புள்ளிங்க, இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு பெரும்பாலும் மனப்பாடம் பண்ற அளவுக்கு மாதிரி தான் இருக்கும். நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. மாதிரி வினாத்தாள், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ். அக்குபஞ்சர் தெராபெட்டிக்ஸ்ல என்ன பண்றோம்? இதுல பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளியின் எதிர்ப்பு சக்தி, மின் எதிர்ப்பு சக்தியின் அளவு கீழ்காணும் எவற்றால் அக்குபஞ்சர் மனித வாழ்க்கை இருக்கிறது? எப்போ டைம், இறப்பை சக்தி நாளத்தில் சக்தி அதிகம் உள்ள புள்ளியது? கீழுள்ள எந்த சக்தி நாளத்தின் அக்குபஞ்சி வியர்ப்பதை தடுக்கிறது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், சாய்ஸ் இருக்கும். அதில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பிளாக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செட் நம்பர் 2, செட் நம்பர் 5 அக்குபஞ்சர் இது மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து இது போக, ஸோ இந்த புக்கு வந்து மிக மிக யூஸ்ஃபுல்லான புக்கு. நம்ம எங்கேயும் போய் தேடிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. கலெக்டிவா என்னன்னு போட்டிருக்கோம். ரொம்ப தெளிவான முறையில் யூசர் ஃப்ரெண்ட்லியா ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி, ஈஸியா பாஸ் பண்றதுக்கான ஒரு உத்தரவாதத்தோட அந்த புக்கு போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வாங்கி படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பப்போ நம்ம நாலேஜும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமி மூலமாக இன்னும் நிறைய புக்ஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து வர்மா தெராபி, வர்ம புள்ளிகளின் தொகுப்பு, வர்மம் மர்மம் இல்லைன்னு போட்டிருக்கோம். இதுல வந்து 185 வர்மம் உடம்புல எங்க இருக்கு, எப்படி இயக்கணும், என்ன பலன் போட்டிருக்கோம். அதே இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். அக்குபஞ்சர் ஹோலி டெக்ஸ்ட் புக் ஆன் அக்குபஞ்சர் தெராபி ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு போட்டிருக்கோம். அடுத்து முத்திரைகள் புத்தகத்துக்கு போட்டிருக்கோம். இந்த புக்கு வந்து முதல்ல வந்து ஒரு 100 முத்திரைகள் தான் போட்டிருந்தோம். இதில் 150 ரிவைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதோட விலை வந்து 500. அக்குவரமன் முத்திரா, பேரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு வியாதி, ஒரு இதில் ஒரு 30 வியாதி நார்மலாக சந்திக்கக்கூடிய வியாதிகள் எடுத்து அதுக்கு அக்குபஞ்சர்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது, வர்ம தீர்வுகள் என்ன, முத்திரை தீர்வுகள் என்ன, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதுவும் இந்த புக்கு எல்லாத்துக்குமே வந்து இது பேசிக் ப்ரைஸ். கொரியர் வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாமாமோட்டோ நியூஸ் கால் அக்குபஞ்சர். இது வந்து பெயின் கில்லர், ஈஸியான முறையில் ரிசல்ட் கொடுக்கும். இமீடியட்டா உங்களுக்கு வந்து
உடனே பெயின் ஃபீல் பண்ணும். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி அக்குபஞ்சர் புள்ளிகளின் வகைகள் சிறு தொகுப்பு. இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? மதர் புள்ளின்னா என்ன, சேய் புள்ளின்னா என்ன, கலரே புள்ளின்னா என்ன, கமாண்ட் புள்ளின்னா என்ன, செல்வாக்கு புள்ளின்னா என்ன, இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட்ஸ், எக்ஸைக்ளவ் பாயிண்ட், லியோ கனெக்டிங் பாயிண்ட், அப்புறம் வந்து கோஸ்ட் பாயிண்ட், ஹீசி பாயிண்ட், இதுல ஒரு 20 வெரைட்டி ஆஃப் நமக்கு கேட்டகரிஸ் ஆஃப் அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம முத்திரைகளை வந்து இங்கிலீஷ்ல போட்டுருப்போம். அதே புக் தான் இங்கிலீஷ்ல டாக்டர் இன் போட்டிருப்போம். அப்புறம் வந்து வர்மத்துல வந்து நோய்களுக்கான வர்ம தீர்வுகள் ஒரு குயிக் ரெஃபரன்ஸ். நீங்க எதையும் தேட வேண்டியதில்லை. இப்போ நம்ம அந்த புக்கு வாங்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வியாதிக்கு என்ன வர்மம் கிடக்குன்னு சொல்லி சீக்வன்ஸ் சொல்லி போட்டிருப்போம். இதுவும் குயிக் ரெஃபரன்ஸ். இதோட புக்கும் 500 ரூபா தான். அப்புறம் மலர் மருத்துவம் பற்றி புக் போட்டோம். மலர் மருத்துவம் புரிதல் எழுதி. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் பேட்ச்னு சொல்லிட்டு லண்டன்ல டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. 395 அக்குபஞ்சர் புள்ளிகள் மற்றும் தீரும் நோய்கள். ஸோ இதோட விலை 1200 ரூபாய். இது வந்து நம்ம அக்குபஞ்சர் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கும் அக்குபஞ்சர் புள்ளி லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. இப்போ எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த புக்கு கையில் வச்சுக்கலாம். அதை எப்போனா திரும்பி பார்த்துக்கலாம். டெய்லி 2 மணி நேரம் பார்த்த கூட கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் டெக்மேன், அக்குபஞ்சர் பை பீட்டர் டெக்மேன் சொல்லிட்டு த்ரூ அவுட் வேர்ல்டு எல்லா யூனிவர்சிட்டிலையும் இதான் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட். அதுல இருந்து நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் வர்மத்தில் அடங்கல்கள் மட்டும் தனியாக எடுத்து. அப்புறம் ஃபைனலா வந்து மாஸ்டர் டுங் அக்குபஞ்சர். இவர் வந்து தனியா செப்பரேட் ஆத்தர், செப்பரேட் டாக்டர். இவங்க ஃபேமிலி வைஸ் மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை 1975ல தனி புத்தக போட்டிருக்காரு. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரிசல்ட், வெரி எஃபெக்டிவ் ரிசல்ட். ஸோ இதையும் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அக்குபஞ்சர் புள்ளிகளே தான் லொக்கேஷன் வேற, மெத்தட் ஆஃப் சிமுலேஷன் வேற, நீடில் போடுறது மெத்தடு. இவர் எப்படின்னாக்கா நோய் இருக்கிறது நீடில் போடக்கூடாது, ஆப்போசிட்ல போட சொல்றாரு. பேலன்ஸ் மெத்தட் மாதிரி பண்றாரு. ரொம்ப வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக். மந்திரம் மாதிரி வேலை செய்யுது. இது வந்து டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தடு. நம்ம உறுப்புகள்ல வந்து பர்டிகுலர் சீன முறைப்படி உறுப்புகளை டைம் படி பிரிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 3 to 5 வந்து லங்ஸ் வேலை செய்யும். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டமக்கு, ஸ்பிளீனு, ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட்டுக்கு அப்புறம் பெரிகார்டியம், ஹார்ட்டுக்கு அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், யூரினரி பிளாடர், கிட்னி, பெரிகார்டியம், துபுவாமர், வால் பிளாடர், லிவர்னு சொல்லிட்டு நம்மளோட ஹராரே சைக்கிள் டயத்தில் சுற்றி வருது. இதை பேஸ் பண்ணி 5 மெத்தட்ல நோய்க்கு ஆப்போசிட் இடத்துல நெடில் போட்டு கண்டுபிடிக்கிற மிக மிக யூஸ்ஃபுல்லான புக்கு. ரொம்ப தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கோம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா புக்ஸுமே ரேட் கொடுத்துருக்கோம். இதோட சேர்த்து கொரியர் மட்டும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். யாராக்கெல்லாம் புக்கு வேணுமோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த புக்கு வேணுங்கிறவங்க இந்த என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.